கிறிஸ்துவுக்குள் அன்பு நேயரே, உங்களை மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தின் அனைத்து புத்தகங்களும் நாம் தேவனை குறித்து தெரிந்து கொள்ளவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அதிக உதவியாக இருக்கிறது. இன்று தேவன் நமக்காக குறித்து வைத்துள்ள தியானத்திற்குள் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உடைந்த உள்ளம் கொண்ட எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த புத்தகத்தை எழுதியது. வேத புத்தகத்திலேயே குறிப்பிடத்தக்க புத்தகங்களிலே இதுவும் ஒன்று. வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமுமே குறிப்பிடத்தக்கது தான். ஆனால் வழக்கத்திற்கு மாறான வகையில் இந்த புத்தகம் குறிப்பிடத்தக்கது. அநேக தீர்க்கதரிசிகள் தங்களை தாங்களே மறைத்து கொண்டு அவர்கள் யார் என்று தெரியாத வண்ணமாய் செய்தி கொடுப்பார்கள். தங்களது தீர்க்க தரிசன எழுத்துக்களில் தங்களை குறித்து மிக அதிகமாக ஒன்றும் அவர்கள் கூற மாட்டார்கள். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனங்கள் அவரது வாழ்க்கை வரலாறாகவே இருக்கிறது. அவரது வாழ்க்கை சரிதையின் அதிகமான பகுதியை நமக்கு தருகிறார். அவரை குறித்த உண்மைகளின் பட்டியலை நான் கூறுகிறேன். அப்பொழுது இந்த புத்தகத்திலே சந்திக்கும் அந்த நபர் யார் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளலாம். எரேமியா 1 அதிகாரம் 1 வசனத்தின்படி இவர் எருசலேமிற்கு வடக்கே இருக்கும் ஆனதோத்தில் பிறந்த ஒரு ஆசாரியன். எரேமியா 1:5 இவர் பிறக்கும் முன்னதாகவே தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். எரேமியா 1:6 மிக இளைஞராய் இருந்த பொழுதே தீர்க்க தரிசன பணிக்கென்று அழைப்பை பெற்றவர். எரேமியா 1:9, 10 வசனங்களின்படி தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றவர். 2 நாளாமும் 35:25 யோசியா ராஜாவின் காலத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தவர். யோசியா மரித்த பொழுது புலம்பல் பாடியவர். எரேமியா 16, 17 அதிகாரங்களின்படி அந்த காலத்தின் பயங்கரமான சூழ்நிலை நிமித்தமாக திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர். எரேமியா 11 அதிகாரம், 12 அதிகாரம், 18 அதிகாரம், 20 மற்றும் 37 அதிகாரங்களின்படி இவர் யாரையும் மனம் திரும்ப செய்யவில்லை. தன் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார், வெறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சேற்றில் போடப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், தேச துரோகி என்ற பட்டம் பெற்றார். எரேமியா 9:1 அவரது செய்தியே அவரது உள்ளத்தை உடைத்து விட்டது. எரேமியா 20:9 தனது வேலையை ராஜினாமா செய்ய விரும்பினார். ஆனால் தேவன் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. எரேமியா 42 அதிகாரத்தின்படி எருசலேமின் அழிவையும் பாபிலோனின் சிறையிருப்பையும் கண்டார். பாபிலோனிய படைத்தலைவனால் எருசலேமில் இருக்க அனுமதி பெற்றார். இஸ்ரவேலின் சிறையிருப்பில் செல்லாமல் மீதி இருந்தவர்கள் எகிப்திற்கு ஓடி செல்ல விரும்பிய பொழுது அதற்கு எதிராக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். பின்னர் மீதி இருந்த ஜனங்களோடு எகிப்திற்கு செல்ல கட்டாயப்படுத்தப்பட்டார். அங்கேயே மரணம் அடைந்தார். அவருடன் சென்ற அந்த மீதியான ஜனங்களே அவரை கல்லெறிந்து கொண்டார்கள் என்று பாரம்பரியம் கூறுகிறது. எரேமியா குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர். தேவனிடத்திலே அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தை என்று இவரை சொல்லலாம். இதை இழிவான கண்ணோட்டத்திலே நான் சொல்லவில்லை. பல நேரங்களிலே இவர் கண்ணீருடனே காணப்பட்டார். தாய் உள்ளம் கொண்டிருந்த இவரை தேவன் தெரிந்து கொண்டார். கடினமான செய்தியை கூறும் பொழுதெல்லாம் இவரது குரலிலே ஒரு நடுக்கம் ஏற்பட்டதை நாம் பார்க்கலாம். இவரது கண்ணில் கண்ணீர் நிரம்பி இருக்கும். அவர் கொடுத்த செய்தியால் அவரது உள்ளமே உடைந்தது. எரேமியா உன்னதமான தேவ மனிதர். நீங்களும் நானும் என்றால் கடினமான செய்தியை கொடுக்க இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டோம். கடினமான செய்தியை கொடுக்க கடினமான மனிதர்களே தெரிந்தெடுத்திருப்போம், இல்லையா? ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. இளைய மனதுடைய, மனதுருக்கம் உள்ள இருதயத்தை கொண்ட ஒருவரையே தேவன் தெரிந்தெடுத்தார். லார்ட் மெக்கலே என்பவர் எரேமியாவை குறித்து கூறும்பொழுது, இந்த மனிதர் அனுபவித்ததை விட வேதனையான மற்றொரு சூழ்நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. களைத்து போன தேசத்தில் நீடித்திருக்கும் வேதனையை பார்க்கும்படியாய் கட்டாயப்படுத்தப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலமும் எரேமியாவின் காலத்தை போன்ற ஒன்றுதான். நமது தேசமும் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும் தேசமாயிருக்கிறது. நிலவுக்கு ராக்கெட் அனுப்புகிறது, அணு ஆராய்ச்சிகளை செய்கிறது. சிறந்த தேசமாய் இருந்தாலும் நடைபெறுகிற ஊழல்கள் அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு செல்கிறது.
மக்கள் புரட்சி எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம். நாம் சொல்வதைப் போல வேறு யாரும் சொல்லாமல் இருக்கலாம். மேலும் நமது சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலாம், பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் என்று உட்கார்ந்து யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதனையான ஒரு காரியம், இந்த எல்லா காரியங்களிலும் தேவனை மக்கள் மறந்து விட்டார்கள். பரிசுத்த வேதத்தை குறித்து யாராவது குறிப்பிடுவார்கள் என்றாலும் அவர்களும் ஒரு அவிசுவாசியாகவே இருக்கிறார்கள். விசுவாசிகளும் கர்த்தருடைய செய்தியை உடையவர்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் எரேமியாவின் காலத்தை போன்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்று கூறுகிறேன். எனவே எரேமியாவின் புத்தகம் இன்று நமக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறது. மற்றும் ஒருவர் எரேமியாவை குறித்து எழுதும் பொழுது அவர் எலியாவை போல வலிமை நிறைந்தவர் அல்ல, ஏசாயாவை போல சிறந்த மொழியாற்றல் உள்ளவர் அல்ல, எசேக்கியேல் போல தரிசனங்களை கண்டவர் அல்ல, கூச்சமுடைய கூனி குறுகி கொண்டிருக்கும் தனது இயலாமையை உணர்ந்த, அவரையே அறியாத அன்பையும் பரிதாபத்தையும் உணர்ந்த அவர் கேடுகட்டு போய் கொண்டிருக்கும் உலகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறார். சரி, இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கவனியுங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அங்கே வெவ்வேறான கருத்துக்கள் நிலவி வந்தன. உண்மையில் அவர் யார் என்பதை யாரும் அறியவில்லை. அவர் எலியா என்று சொல்வதற்கான சில நல்ல காரணங்களை சிலர் வைத்திருந்தார்கள். இன்னும் சிலர் யோவான் ஸ்நானகன் என்று நினைப்பதற்கான காரணங்களையும் வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, சிலர் இயேசுவை எரேமியா என்றும் நினைப்பதாக கூறினார்கள். இப்படி அவர்கள் நம்புவதற்கான நல்ல காரணம் என்னவென்றால், எரேமியா துக்கம் நிறைந்த ஒரு மனிதராக வேதனையான சூழ்நிலையோடு இணைக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். ஆனால் எரேமியாவோ தன்னுடைய வேதனையையே சுமந்தார். அது அவருடைய இருதயத்தையே உடைத்தது. ஒரு முறை அவர் கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே, என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது, இது என்னை துண்டு துண்டாய் கிழிக்கிறது, எனக்கு நரம்பு தளர்ச்சி வரப்போகிறது, வேறு யாரையாவது நீர் சேர்த்து கொள்ளும் என்று கூறினார். ஆனால் கர்த்தர் அவரை பார்த்து, சரி, உன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன், ஏனென்றால் நீ திரும்பி வருவாய் என்று நான் நினைக்கிறேன் என்று தான் கூறியிருப்பார். ஆம், எரேமியா மீண்டும் திரும்ப வந்தார். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் எரேமியா. அந்த செய்தி அவருடைய இருதயத்தை உடைத்தாலும் அதை கொடுக்காமல் அவரால் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் தேவனுக்கு தேவை. கடினமான செய்தியை கொடுக்க இளகிய மனதுடைய மனிதனே தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிற்குள்ளே தேவன் அனுப்பினாலும் அவர்களை தண்டிக்கிறதா இருந்தாலும் அது கர்த்தரின் இருதயத்தை நொறுக்குகிறது என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார். எனவேதான் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது வினோதமான அல்லது அபூர்வமான காரியமாகிய நியாய தீர்ப்பை செய்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஏசாயாவின் ஊழிய காலத்திற்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின் எரேமியா தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். யோசியா ராஜாவின் காலத்திலே பணியை தொடங்கினார். பாபிலோனிய சிறையிருப்பு மட்டும் அவர் பணி தொடர்ந்து பாபிலோனின் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருக்க போகிறாள் என்பதை முன்னறிவித்தவர்களிலே அவரும் ஒருவர். சிறையிருப்பின் இருளுக்கும் அப்பால் காரியங்களை கண்டவர். எதிர்காலத்தை குறித்து இத்தனை பிரகாசமான காரியத்தை வேறு எந்த தீர்க்கதரிசியும் கூறவில்லை. எரேமியாவின் புத்தகத்தை படிக்கும் பொழுது இதை குறித்து நாம் விவரமாக அறிந்து கொள்வோம். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளிலே வரவேற்பே இல்லாத ஒரு செய்தி எரேமியாவின் செய்தி. பாபிலோனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறிய பொழுது அவர் தேச துரோகி என்று அழைக்கப்பட்டார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு எதிர்த்து நிறுங்கள் என்று கூறியிருந்தார். இந்த செய்தி மாற்றத்திற்கு காரணம் என்ன?
எரேமியாவின் காலத்திலே செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று உண்டு என்றால் அது சரணடைவதுதான். தேவனுடைய கணக்குப்படி இஸ்ரவேல் தேசத்தின் காலம் முடிந்தது. யூதர் அல்லாத மக்களின் காலமும் ஆரம்பமாயிற்று. எனவேதான் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்பது போல பாபிலோன் தேசம் அந்த சிலையின் பொன்னாலான தலையாய் காட்டப்பட்டது. எரேமியாவின் புத்தகத்தை 7 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, யோசியா ராஜாவின் காலத்தில் தீர்க்கதரிசி தேவனால் அழைக்கப்பட்டது. இரண்டாவதாக, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எரேமியா சிதேக்கியா அரசனின் காலத்தில் கூறிய தீர்க்க தரிசனங்கள். இதை 2 முதல் 20ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 21ஆம் அதிகாரம் முதல் 29ஆம் அதிகாரம் வரை. நான்காவதாக, 30 முதல் 39ஆம் அதிகாரம் வரை சிறைப்பிடிப்பிற்கு முன் 12 கோத்திரங்களையும் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். 40 முதல் 42 அதிகாரங்களிலே எருசலேம் அழிக்கப்பட்ட பின் மீதியிருந்த ஜனங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஆறாவதாக, எகிப்திலே எரேமியாவின் கடைசி காலங்களிலே கூறிய தீர்க்க தரிசனங்கள். இதை 43 முதல் 51ஆம் அதிகாரம் வரை பார்க்கிறோம். இறுதியாக 7வது பகுதி, எருசலேமின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். எரேமியா கொடுத்த செய்தியின் முக்கிய கருத்து பின்வாங்குதல் ஆகும். இந்த வார்த்தையை 4 முறை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளில் 4 முறைதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 1 முறையும், ஓசியாவின் புத்தகத்தில் 3 முறையும் இது வருகிறது. ஓசியாவின் செய்தியும் இஸ்ரவேல் தேசம் பின்வாங்கியதை குறித்ததாகவே இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் முதல் அதிகாரத்தை பார்ப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை நாம் சரியாக புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை 1 சாமுவேல் 2 சாமுவேலின் புத்தகங்களிலிருந்தும் 1 மற்றும் 2 நாளாம் வரை உள்ள சரித்திர புத்தகங்கள் ஊடாக ஒருங்கிணைந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்க்க தரிசன புத்தகங்களும் ராஜாக்களின் புத்தகங்களும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது. ஆகாய், சகரியா, மல்கியா இவை 3 மட்டும் ஜனங்கள் சிறையிருப்பிற்கு சென்ற பின் எழுதப்பட்டவை. இந்த 3 புத்தகங்களும் எஸ்ரா, நெகேமியா ஆகிய சரித்திர புத்தகங்களின் ஊடாக சேர்த்து படிக்க வேண்டும். சரி, கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 1:1. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். இங்கே எரேமியாவின் தகப்பனான இல்க்கியாவை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது. யோசியா ராஜாவின் காலத்தில் நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தவர்தான் இந்த பிரதான ஆசாரியனான இல்க்கியா. யோசியா ராஜாவின் காலத்தில் தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளைகள் கண்டெடுக்கப்பட்டபடினாலே தான் அங்கே ஒரு உயிர்மீட்சி உண்டானது. உயிர்மீட்சி மனிதனால் உண்டாவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையினாலேயே உயிர்மீட்சி ஏற்படும். தனி மனிதன் அல்ல, அது ஒரு புத்தகம். திருச்சபையில் ஏற்பட்ட அத்தனை உயிர்மீட்சிக்கும் காரணம் கர்த்தருடைய வார்த்தையே. யோசியாவின் காலத்தில் நடைபெற்ற அந்த உயிர்மீட்சியின் விளைவுகளை குறித்து 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாமும் 34ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம். எரேமியாவின் சொந்த ஊர் ஆனதோத். எருசலேமிலிருந்து வடக்கு புறமாய் சில மைல்களுக்கு அப்பால் இருந்தது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. யோசியா அரியணைக்கு வந்தபொழுது அவனுக்கு 8 வயது. அவன் 33 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். யோசியா ராஜா 22 வயதாக இருக்கும் பொழுது எரேமியா தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்திலே எரேமியாவுக்கும் சுமார் 20 வயது இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே வயதுடையவர்களாக இருந்தபடியால் யோசியாவின் ஆட்சி காலத்தில் 18 ஆண்டுகள் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இப்போதும் சில தேவ மனிதர்கள் சில முட்டாள்தனமான காரியங்களை செய்து விடுவது போல இந்த யோசியாவும் முட்டாள்தனமான காரியத்தை செய்தான். பார்வோன் யோசியாவுக்கு எதிராக வராவிட்டாலும் யோசியா எகிப்தின் பார்வோனுக்கு எதிராக கர்கேமிஸ் என்ற இடத்திலே போரிட்டான். இதை 2 நாளாமும் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அர்மகதோன் என்ற இடத்தில் எகிப்தின் பார்வோனுக்கு எதிராக போரிட்டான். அந்த யுத்தத்தில் தான் யோசியா கொலை செய்யப்பட்டான்.
அதுவரை யோசியா நல்ல ஒரு அரசனாக இருந்தபடியினால் எரேமியா அவனுக்காக புலம்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வந்த கடைசி உயிர் மீட்சி இந்த யோசியா ராஜாவின் காலத்தில் தான் வந்தது. இது குறிப்பிடத்தக்க ஒரு உயிர் மீட்சியாய் இருந்தது. யோசியாவின் மரணத்திற்கு பின் இஸ்ரவேல் தேசம் ஒரு இருளான காலகட்டத்திற்குள்ளே நுழைந்தது. அதற்கு பின் பாபிலோனின் சிறையிருப்புக்கு முன் வரை அது மீண்டும் எழும்பவில்லை. எரேமியா 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இந்த 2, 3 வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தை நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. யோசியா ராஜாவின் 13வது ஆண்டு முதல் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன காலம் வரை எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்தார். யூதா சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்ற பொழுது நேபுகாத்நேச்சார் எருசலேமில் தங்கியிருக்க எரேமியாவுக்கு அனுமதி கொடுத்தான். பாருங்கள், எரேமியா 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். மற்றவர்களோடு கூட சிறை கைதியாக பாபிலோனுக்கு செல்ல எரேமியாவுக்கு விருப்பமில்லை. அவர்கள் எரேமியாவின் செய்தியை புறக்கணித்தார்கள். அவன் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுது சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு செல்கிறார்கள். நேபுகாத்நேச்சார் இந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்தபடியால் அங்கே மீதம் இருந்த சிலரோடு எரேமியாவும் எருசலேமிலே தங்கினான். அங்கே மீதியாக தங்கியிருந்த ஜனங்களும் எரேமியாவின் ஆலோசனையை கேட்காமல் எகிப்திற்கு சென்றார்கள். எகிப்திற்கு சென்ற பின்னரும் எரேமியா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையோடு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். விடுபட்ட சரித்திரத்தை 2 நாளாமும் 36ஆம் அதிகாரம் நிரப்புகிறது. எரேமியாவின் புத்தகத்திலே யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை குறித்து சொல்லப்படவில்லை. அரியணையின் சூடு கூட கிடைக்கும் முன் 3 மாதங்களில் எகிப்தின் ராஜா அவனை அரச பதவியிலிருந்து விலக்கினான். பின் அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை ராஜாவாக்கி அவனுடைய பெயரையும் யோயாக்கீம் என்று மாற்றினான். இவன் 11 ஆண்டுகள் அரசாண்டான். எரேமியா இவனிடத்திலே பாபிலோனின் அரசனான நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தான். இதற்கு பின் இவனது சித்தப்பாவான சிதேக்கியாவை பாபிலோன் ராஜா எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் அரசனாக்கினான். சிதேக்கியா அரசனும் பாபிலோனுக்கு விரோதமாய் கலகம் செய்ததால் நேபுகாத்நேச்சார் மீண்டும் வந்து எருசலேமை அழித்தான். சிதேக்கியாவின் குமாரர்களை கொண்டான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். இவை அனைத்துமே கொடூரமானதாய் தெரிகிறது. ஆம், உண்மையாகவே இவைகள் கொடூரமானவைகள்தான். ஆனால் நாம் நினைவிலே வைக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நேபுகாத்நேச்சார் நீண்ட காலமாக எருசலேம் பட்டணத்தை குறித்து பொறுமையுடையவனாய் இருந்தான். ஆனால் இதே வேளை எருசலேமின் மக்களும் எரேமியா மூலமாய் கடவுள் கொடுத்த எச்சரிப்பை கேட்க மறுத்து விட்டார்கள். எருசலேமில் மீதியிருந்த மக்களுக்கு தொடர்ந்து எரேமியா ஊழியம் செய்தார். அவர்கள் எரேமியாவை தங்களோடு எகிப்துக்கு வரும்படி கட்டாயப்படுத்தினாலும் அங்கே சென்றும் மரணமடையும் வரை அவர் அவர்களுக்கு ஊழியம் செய்தார். எரேமியாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் மிக தெளிவாகிறது. ஒன்று, வாழ்க்கையில் அவர் அழுதது. 2வதாக அவர் தனித்து விடப்பட்டது. இவரது ஊழியத்தின் அடையாளம் இவைதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, எரேமியாவை தேவன் அழைத்து அவருக்கு கொடுத்த ஊழியத்தை எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் அவர் உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றினார். நமது வாழ்க்கையிலேயும் கடவுள் கொடுத்திருக்கிற எந்த ஊழியமானாலும் எந்த பணியானாலும் இது கர்த்தர் எனக்கு தந்த பணி என்ற உணர்வோடு பொறுமையோடு உண்மையோடு கடினமாய் உழைக்க நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, எரேமியான் வாழ்க்கையிலே சில பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. எங்களிலே பலரை நீர் அழைத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு உமது பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எந்த நோக்கத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்தீரோ
அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம். மேடுகளானாலும் பள்ளங்களானாலும் நாங்கள் நீடிய பொறுமையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தொடர்ந்து ஓட தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். எரேமியாவின் புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எங்களோடு பேசும். இந்த புத்தகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தரை கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நாம் கற்றுக்கொண்ட காரியங்களினாலே தொடர்ந்து இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தரின் ஆறுதலும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆமேன். எந்த ராஜாவின் காலத்தில் எரேமியாவிற்கு கர்த்தருடைய வசனம் உண்டாயிற்று? எந்த ராஜாவின் காலத்தில் எரேமியாவிற்கு கர்த்தருடைய வசனம் உண்டாயிற்று? ஆப்ஷன் ஏ, உரியா ராஜாவின் காலத்தில். ஆப்ஷன் பி, யோசியா ராஜாவின் காலத்தில். ஆப்ஷன் சி, சிதேக்கியா ராஜாவின் காலத்தில். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்று நாம் எரேமியா குறித்ததான சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆம், மிக கடினமான சூழலாக இருந்தாலும், பாடுகள் நிறைந்த பணியாக இருந்தாலும் தட்டி கழிக்காமல் தேவன் தனக்கு கொடுத்த பணியை இறுதி வரை செய்து முடித்த எரேமியா போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க தேவன் கிருபை தருவாராக. எரேமியா போல நாமும் தேவன் வைத்திருக்கும் இடத்தில் நின்று கனி கொடுப்போமாக. தாயின் கற்பத்தில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் இறுதி வரை காத்துக்கொள்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29 பின்பாகம்.